ஹாய்! இது வந்து பிரணீதா பர்த்டே செலிப்ரேஷன் தான். அவ வந்து இந்த ஹவுஸ் வந்து டென்ட் ஹவுஸ் வந்து கேட்டுட்டே இருந்தா ரொம்ப நாளா. சரின்னு சொல்லிட்டு நாங்க ஆர்டர் போட்டிருந்தோம் இந்த பர்த்டேக்கு. இப்போ வாங்கி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே. அவளுக்கு மட்டும் கிடையாது. பிரணீதாவுக்கும், ஜானுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தான். நான் நினச்சேன் இது செட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு. அப்படிலாம் இல்லை. சீக்கிரமா முடிஞ்சிச்சு. இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு. டெக்கரேஷனில் தான் கொஞ்சம் வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. டெக்கரேஷனுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் வந்து அமேசான்லேயோ இல்லை மீஷோலையோ தெரில, ஞாபகம் இல்லை. இந்த லைட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நான் தம்பியோட பர்த்டேக்கும் இதை செட் பண்ணியிருந்தேன். பார்க்கவே செம்மையாக இருந்தது. இந்த லைட்ஸ் வந்து 250 இல்லை 280 தெரில வாங்கியிருந்தேன். அது வாங்கினது ஒர்த்து தான். ஆனால் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நான் வீட்டில் கொடி கட்டி வச்சுருந்தேன். அதில் வந்து கிளிப் பண்ணி விட்டுருக்கேன் ஒவ்வொரு இதுலேயும். இதுதான் நான் டெக்கரேஷன் பண்ணது. டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆச்சு. இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து அவங்க 2 பேரையும் சமாளிக்கவே முடியல. அவங்கக்கிட்ட மறைச்சி பண்ணுறதுக்குள்ளே வந்து டோரை தட்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, வெளி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டெக்கரேட் பண்ணேன். அம்மாக்கிட்ட விட்டு வச்சுருந்தேன் அது வரைக்கும். நாங்கள் இங்கே ஏதோ ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா நிற்கவே இல்லை. வந்து கதவு தட்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. இது சர்ப்ரைஸாக காமிக்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. பார்த்துருப்பீங்க வீடியோலையே. அவளுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டா. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அந்த லைட்ஸு. நான் சொல்லியிருந்தேன்ல என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு, இந்த பர்பிள் கலர் தான் எடுத்திருந்தேன். ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைப்பில் பிரணீதாக்கு போட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கே பார்க்கும்போது வளர்ந்துட்டாலோ அப்படின்னு தோணுச்சு. கேக் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் வெட்டியிருந்தோம். ஒரு 1/2 kg. நெக்ஸ்ட் இயர்லேருந்து கேக்கே வெட்டக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு கேக் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக் ஆர்டர் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ, ஒரு சிம்பிள் ஈவெண்ட் சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. வீட்லேயே அந்த டிவியில் வந்து பர்த்டே சாங் போட்டு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் நாங்கள் ஓரளவு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் பிரணீதாக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. வெறும் கேக் கட்டிங் மட்டும்தான். நடுவில் இவங்களோட அலப்பறை தாங்கலை. வந்து ஒருத்தி வீடியோ எடுக்கிற வந்துட்டா. டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.